தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் பொருட்கள் மார்ச் 1ஆம் தேதி முதல் கிடைக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. தமிழக அரசால் எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கு. இதை பற்றின முழுமையான தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரேஷன் அட்டை தொடர்பான 2 முக்கியமான புதிய விதிகள் அமலுக்கு வந்திருக்கு. அதன்படி முதல் அறிவிப்பு, குடும்ப அட்டைதாரர்கள் தங்களின் குடும்ப அட்டையில் உள்ள ஒவ்வொரு நபரும் EKYC-யை கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். இதற்கான கடைசி தேதி பிப்ரவரி 28, 2026 தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இப்போ மார்ச் 1ஆம் தேதி முதல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு யாரெல்லாம் EKYC கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் அப்படின்றது கிடைக்காது. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடை ஊழியர்கிட்ட அப்படி இல்லைனா மேரா ரேஷன் ஆப் மூலமாக நீங்கள் இந்த EKYC-யை கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஒவ்வொரு நபருமே அப்படின்றத கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஒரு நபர் ரேஷன் அட்டையில் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னாலும் அவங்களுக்கான ரேஷன் பொருட்கள் அப்படின்றது கிடைக்காது. அண்ட் 2வது முக்கிய அறிவிப்பாக PHH ரேஷன் அட்டைதாரர்கள் இருப்பாங்க. அவங்க முன்னுரிமை ரேஷன் கார்டுன்னு கூட அதை சொல்லுவாங்க. அந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்கள் சொந்தமாக 4 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள், ஆண்டு வருமானம் 1 லட்சத்திற்கு மீட்டுபவர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் ஆகியோர் முன்னுரிமை கார்டுகளை பெற தகுதியற்றவர்கள் என வரையறுக்கப்பட்டுள்ளனர். தகுதியற்ற நபர்கள் யாராவது இந்த சலுகையை பெற்று வந்தால் அவர்கள் உடனடியாக தாமாக முன்வந்து தங்கள் கார்டுகளை பொது ரேஷன் கார்டாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொது கார்டுனா NPHH ரேஷன் அட்டையை சொல்றாங்க. இந்த புதிய விதிமுறைகளை உறுதிப்படுத்துவதற்காக அரசு அதிகாரிகள் விரைவில் வீடு வீடாக சென்று நேரடி கள ஆய்வுகளை மேற்கொள்ளவும் உள்ளனர். இந்த ஆய்வின் போது தவறான தகவல்களை அறித்து முன்னுரிமை கார்டுகளை பயன்படுத்துவது கண்டறியப்பட்டால் அந்த ரேஷன் கார்டுகள் உடனடியாக ரத்து செய்யப்படுவதோடு சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. எனவே தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்கவும் அரசின் சலுகைகள் உண்மையான ஏழை எளிய மக்களை சென்றடைவதை உறுதி செய்யவும் தகுதியற்றவர்கள் தங்களது கார்டு வகையை விரைந்து மாற்றிக்கொள்வது அவசியம். ஆதலால் மக்கள் அனைவரும் PHH கார்டை NPHH கார்டாக மாற்றிக்கொள்வது அவசியம் என்று தமிழக அரசால் அதிரடி அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கு. இதனை பற்றின மேலும் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடை ஊழியர் இல்லனா டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.